நேரடியாக வந்து இங்கே பார்த்து எங்களோட உண்மையான சூழ்நிலை புரிஞ்சு கொண்டு எங்களை கையளித்த அண்ணா தான். மிக்க நன்றி அண்ணாவுக்கு. எத்தனை விமர்சனங்களை தாண்டி அண்ணா இந்த உதவியை செய்து கொண்டிருக்க விமர்சனம் படிக்கிற பிள்ளைகளுக்கான உதவி வந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் செய்யணும்ன்றதான் எங்களோட மெயினான நோக்கமாக இருந்தது. அந்த கிடக்க விட்ட நீங்கள் கிடக்கன்னு சொல்ல எவரிய இப்போ உங்களோட வீடியோக்களை யாரும் பார்த்து உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி உங்களை யாரும் நக்கல் அடித்த மாதிரி, அதாவது என்ன உங்களுக்கு நடந்தது என்ன, அதுக்கு நீங்கள் கொடுத்த பதில் என்ன, சரி. அப்போ அதை குறித்தான உங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது? அதாவது வந்து இப்போ நீங்கள் அப்படி வீடியோவில் வந்தது கதைச்சது ஓகேன்னு மாதிரி ஃபீல் ஆகுது, இல்லாட்டி அதை அவாய்ட் பண்ணிக்கலான்னு யோசிக்கிறீங்களா? எனக்கு நல்லது வீடியோவில் வந்தது. ஏன்னா நீங்கள் உதவி செய்கிறீங்க, நான் வீடியோ காட்டாக இருந்தால் அது எனக்கு தானே உண்மையாக நான் சீரியஸாக சொல்கிறேன். இன்றைக்கு ஒரு நான் O லெவல் படிக்கிற காலத்தில் இப்படியான யூடியூப் சேனல் மூலமாக இப்படியான ஹெல்ப் எல்லாம் உடனடியாக கிடைக்குமா இருந்திருந்தால் நான் உண்மையிலேயே வந்து 11ஆம் ஆண்டு மட்டும் வந்து அந்த 150 ரூபான் பேக்கில் நான் கொப்பி புத்தகம் கொண்டு நடந்து போனேன் ஸ்கூலுக்கு. அவங்க வந்து சொன்னது, இப்போ காணாட்டி சொல்லுங்க நாங்கள் போடுறோம், ஆனால் குறைய வந்தால் அதை உங்களோட ட்ராவலிங் செலவுக்கு நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி தம்பியாக 3 பேரும் போய்ட்டு எங்கேயாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னவங்க வந்து எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் யோசிச்சிருந்தா அவங்களே வந்து ஓட பண்ணி அனுப்பினவங்க வந்து சொல்லும்போது நாங்கள் அதை செஞ்சிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு அதுவே போதும். ஒரு ஆள் வந்து 40,000 அனுப்பிடுவேன், ஒரு ஆள் வந்து 50,000 அனுப்பிடுவேன்டேக்குள்ளே பேலன்ஸை நீங்கள் வச்சுருங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மையாக நாங்கள் அதை வச்சுருந்தாலுமே யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. அதை நானே வந்துட்டு வச்சுருந்துருக்கலாம். இல்லை அண்ணா ஏதோ இருக்கா நீங்கள் பிரித்து கொடுத்துங்க எல்லா பிள்ளைகளுக்கும் 2000 படி. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது படிப்புக்கு என்ன ஏய் பாத்தியலா பழகிட்டாளே தெரியுமா? உங்களுக்கு துவிச்சக்கர வண்டி இல்லை, காற்றடிக்கிற பாம்பு கொண்டு வழங்குறதுக்காக. ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச். சரிடாப்பா அப்போது நம்ம காலையில் விளாங்கடா. ஓகே ஓகே அந்த அதை 100% நீங்கள் உங்களோட தேவைக்கு பிரயோசனப்படுத்தணும். இப்போ அன்னையை பார்க்க சில பேர் நினைப்பாங்க ஆள் கொண்டே ஒரு காப்போத்தில் அடிக்குதோ இல்லையாண்டா. நீங்கள் அந்த காசுக்கு உங்களுக்கு தேவையான பிள்ளைக்கு தேவையான இதெல்லாம் அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா உண்மையாக மெயினாக இந்த காசு வந்துட்டு உங்களுக்கு கிடைச்ச காரணம் அவள் அக்கா தான். நாங்கள் வரைக்குள்ளே அவள் தண்ணிக்குள்ளே குழந்தை கிடச்சி 1 மாதம் இதில் இருந்தபடியா. ஓட்டத்தை பாருங்க 20 சரிக்கு ஒன்று எடுத்ததா. என்னண்டா இப்போ நான் 2 பம்மா கொண்டு வந்திருப்பேன், அது ஆட்டை விட்டா கொடுக்குறேன்ற ஒரு பிரச்சனை விளங்குதோ. மற்றது இனி அதுகளாலையும் கரப்புகளையும் பெறலாம், அதால் எல்லாருக்கும் கொடுத்து விட்டோம்னா சோழி இல்லை விளங்குதோ. அப்படியே சொல்லி போட்டு எல்லாருக்கும் பண்ணியிருந்தாச்சு. இவன் நான் நினைக்கிறேன் அந்த மீன்கள் விற்றுருப்பான் போல, கொஞ்சம் இப்படி அடிக்கட்டான் வடிவாக கிடக்கான். புல மீன் அடிக்கிறான் போல அவன். அதுதான் ஆள் சிக்கல். அண்ணா வாங்கோ நில்லுங்க, வரைச்சா மோட்டர் சைக்கிள் நிப்பாட்டி பண்ணிடுங்க. ஓடி 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 கிலோ 100 இன்றைக்கு என்ன முதல் மட்டும்தான் பாரு, லாபம் ஒன்றும் இல்லையா, குறைச்சி மட்டும் கட்டுப்போம். சரி ஏண்ணா எல்லாம் வந்தாச்சோ தங்கச்சியா வந்துட்டீங்களே. இந்த பிள்ளைண்ட இருக்கிறீராப்பா? ஓ இல்லை, ஆனால் நான் அண்டே கவிச்சு நிற்கலே. ஓ நிற்கல. அப்போ இங்கே யாரை பேர் பிடிச்சாங்க? இவன் தங்கச்சி தங்கச்சி உண்மை தங்கிக்கிறேன். டே அந்த நின்று அந்த பிள்ளை அடி இவனுக்கு குடும்பத்துக்கு வந்து கிடையாது சோறாரி அண்டை கதை சிவப்பு சட்டை போட்டுருந்தவரேண்ணா. அப்போ அந்த முதல் நாள் வீடியோ ஒரு பச்சை சட்டை ஒரு பிள்ளைகளுக்கு ஆச்சுல, அதே அது ஆள் மாறி மாறி வரப்போ. சரி ஓகே ஐயா வந்து காய்ச்சி பேசியே நீ என்ன இது
வந்துட்டோம். அவர் தான் எங்களோட தெரிஞ்ச ஏரியா அவருக்கு தெரியும் எனக்கு. அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்களுக்கு பெரும்பாலும் நீங்கள் இப்போ இவர் யூடியூப் கிருஷ்ணா, இவர் 26ஆம் தேதி 27 நடைபெற்ற இந்த பொங்கல் மழையால் பாதிக்கப்பட்ட நிலம் இங்கே நேரடியாக இந்த கிராமத்தை பார்வையிட்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் அவர் நமது மக்கள் அனைவருக்கும் நுழம்பு வலைகள், உலர் சாமான்கள் அப்படியான பொருட்களை வழங்கியிருக்கின்றார். பிறகும் இந்த உயர்தரம் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு துவிச்சக்கர வண்டியை கொடுக்கறதுக்கான ஒழுங்குகளை செய்து தற்போது உங்களுக்கு தெரியும் அவரே இந்த வாகனத்தில் ஏற்றி உங்களுக்கு அவரை இறக்கி உங்களுக்கு அதாவது கலவி பூட்டி உங்களுக்கு துவிச்சக்கர வண்டியும் இல்லை காற்றடிக்கிற பாம்பு கொண்டு வழங்குறதுக்காக அவர் உண்மையிலேயே அவர் 2 பாம்பை தந்தா காணுமென்று தான் நான் நினைச்சேன். நாங்கள் புத்தூரில் இதில் அடிக்கிறது, அதுவும் 20 ரூபா கொடுத்தா அடிக்கணும். ஓ காற்றடிக்க 20 ரூபா கொடுக்கணும். அப்படி நான் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் இந்த துவிச்சக்கர வண்டிகளை பாம்பையும் ஒழுங்கான முறையில் பராமரித்து அவருடைய சேவை மென்மேலும் தொடர இந்த கிராம மக்கள் சார்பாகவும் உங்கள் உயர்தர மாணவ மாணவியின் சார்பாகவும் நம்பிக்கை தெரிவித்தேன். அப்படியே இப்போ அண்ணன் இருப்பார் பிரச்சனை என்னென்னு சொல்கிறேன்னு தெரியலை. என்னென்னு சொன்னால் அன்றைக்கும் வந்த எல்லாரும் உடனே நேரடியாக இங்கே பார்த்து எங்களோட உண்மையான சூழ்நிலை புரிஞ்சு கொண்டு எங்களை கையளித்த அண்ணா தான். மிக்க நன்றி அண்ணாவுக்கு. மற்ற என்னென்னு சொன்னால் இப்போ பாராளுமன்றத்தில் இருந்து கூட பார்த்து இங்கே எங்களுக்கு உதவி செய்தான்ற ஒரு கருத்து ஒன்று வந்தது. ஆனால் இங்கே அவர் எதுவும் செய்யலை. அண்ணா தான் முழுமையாக இதோட 3ஆவது தடவை இங்கே வந்திருக்கிறார். ஒருத்தரும் இங்கே பார்த்து எங்களுக்கான உதவிகள் ஒன்றும் செய்யவும் இல்லை. வேறு சில இடங்கள்ல இருந்து நிறுவனங்களால் செய்தவே தவிர பாராளுமன்றத்தில் இருந்து அந்த கதை பாராளுமன்றம் வரைக்கும் போனது. அது என்னென்னு சொன்னால் வாதிரவத்தி என்ற ஒரு கிராமம்னு சொல்லி தாங்க போய் பார்த்து உதவி செய்தான்னு சொல்லி ஒரு இது வந்தது. ஆனால் உண்மையாகவே இங்கே எதுவுமே செய்யவும் இல்லை. அண்ணா மட்டும்தான் நேரடியாக இப்போ இதோட 3ஆவது தடவை உதவி செய்கிறார். அண்ணா இந்த சேவைக்கு நன்றி, மிக்க நன்றி. என்னென்னு சொன்னால் ஆனால் எங்களோட கதை இப்போ ஒரு பள்ளிக்கூடம் கூட போயிடலப்பா, அந்த கதை பாராளுமன்றம் வரைக்கும் போயிருக்கேன். இதான் என்ன செய்கிறேன். சரி பிரச்சனை என்ன முன்று நான் இந்த கிராம மக்கள் சார்பாக எனக்கு கிட்டத்தட்ட 69 வயது. நான் அந்த கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். இப்படியே நாங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நெடுகவும் நாங்கள் ஆரோன் உதவி செய்வாங்கள் என்ற நிலைப்பாடு இல்லாமல் அவர்கள் செய்கிற உதவியை அதாவது இனிமேலும் இந்த வெள்ளத்தால் நாங்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதாவது இனிமேலும் நிரந்தர தீர்வாக வீட்டுக்கு தண்ணி போகக்கூடாது, வீட்டுக்கு விலங்கு சமைக்கிற இடத்துக்கு குசினிக்கு தண்ணி போகக்கூடாது, அப்படியான ஒரு ஒழுங்கை செய்து அதன் பிற்பாடு நாங்கள் நல்ல வழியாக எங்கள் கிராமம் முன்னேற வேண்டும், அதற்கான உதவிகளை செய்து தரம் பண்ணவும் நான் கேட்டுக்கொள்வேன். அப்போ நீங்கள் என்ன விடுறப்பெல்லாம் இல்லையா? உண்மையாக நிரந்தர தீர்வு தண்ணி நிற்கிற பல வீடுகளுக்கு மண்ணை பறிக்கணும், அப்படி மக்களும் ஒத்துழைக்கணும். இதுக்கு அதான் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் மட்டும் கதைச்சு எல்லாத்தையும் வேண்டி கொடுக்க வச்சிருப்பினே தவிர இதை ஒரு பிரியோசனப்படுத்தணும். அதுக்கேற்ற மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கையில் அவையில் ஈடுபடணும். இப்போ நீங்கள் மண்ணை பறிக்கிறாங்க. அப்போ இந்த தை மாதத்துலேருந்து உங்கள்கிட்ட வீடுகள் பள்ளமான வீடுகளுக்கும் அந்த கரைகளுக்கும் மண் பறித்து இனிமேல் இந்த வெள்ளத்தால் நாங்கள் பாதிக்கப்படாமல் இந்த எங்கள்கிட்ட வாய்க்கால்கள் கழிவு தண்ணி போகிற இதுகளெல்லாம் சரியான முறையில் அமைச்சால் நாங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட மாட்டோம். பெண்ணே செய்வோம் பெண்ணே அது நீங்கள் தான் சொல்லணும். இல்லை என்னண்டா இப்போ இப்படித்தானே எங்களால் முடிஞ்ச காரியங்களை நாங்கள் சொல்கிறத செய்வோம். சோரா இப்போ நான் முதல் நாள் பார்த்து அது அந்த காரியம் செஞ்சோம். அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படி தம்பி சைக்கிள்னு சொல்லி கேட்குறப்போ நான் ஓகே அதை செய்வோம்னு சொல்லி வந்தேன். இப்போ நாங்கள் இதுக்கு பின்னால் நாங்கள் நிறைய கஷ்டப்படுவோம். அது 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 தேவையில்லை, அது எங்கட கஷ்டம். அது எத்தனை விமர்சனங்களை தாண்டி அண்ணா இந்த உதவியை செய்து கொண்டிருக்க எத்தனை விமர்சனம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய நெஞ்சம் கல்லில் பொறிக்கப்படும். இப்படி என்னது எந்த பேரா சொல்லிக்கொண்டு இருந்தா சரி, நாளைக்கு ஒரு கல்ல எடுத்து போறீங்க அப்படி எல்லாம் நீங்கள் சரி சந்தோஷம். அப்போ நாங்கள் உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் மெயினான நோக்கம் கல்வி தான் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்று. சரிதானே? உண்மையிலே இப்போ நாங்கள் கூட இன்றைக்கு இந்த உதவிகளை சொன்ன உடனே
அது எத்தனை லட்சம் பெறுமதியாக இருந்தாலும் செய்கிறோம்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு எங்களோட மக்கள்கிட்ட ஆதரவுன்ற கப்பால் அதுலேயும் ஒரு கல்வி ஒன்று வந்துட்டு தங்கியிருக்கேன்னு சொல்லணும். எப்படின்னு சொன்னால் இப்போ நாங்களும் வந்து ஏதோ ஒரு வகையில் படித்து வந்ததால் சில விஷயங்களை பயன்படுத்தி தான் வந்து இப்போ எந்த ஒரு இதுக்குமே வந்துட்டு கல்வி தான் வந்துட்டு மெயினாக இருந்தது. ஸோ அந்த வகையில் வந்துட்டு படிக்கிற பிள்ளைகளுக்கான உதவி வந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் செய்யணுமன்றதான் எங்களோட மெயினான நோக்கமாக இருந்தது. அந்த வகையில் உண்மையிலே நிறைய பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ண முன் வந்தாங்க. அதை ஈஸியாக எங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு இது வந்து. அப்போ அதேமாதிரி நான் தம்பிகிட்ட சொல்லியிருந்தேன் லிஸ்ட் எடுத்து தாங்கன்னு சொல்லி. அப்போ 8 சைக்கிளும் 3 பேருக்கு மாத உதவி அப்படின்ற மாதிரி இருந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒரு பிள்ளை வந்து கேட்டுச்சு தனக்கு சைக்கிள்லான்னு வேணும் வேண்டா அவள் தமிழ் நல்லா பழிப்பாள் நீ பழஞ்சைக்கிளில் வாரான்னு சொல்லிக்கண்டு. அப்போ சரி பின்ன அவளுக்கும் சைக்கிளை கொடுப்போம்னு சொல்லி போட்டு ஏற்றிக்கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி உண்மையாக சொல்லுவோம்னு சொன்னால் நாங்கள் எந்த ஒரு விஷயமும் வந்து கடமைக்காண்டி செய்கிறது இல்லை. செய்கிற காரியம் வந்துட்டு சரியாக செய்யணும்னு தான் எப்பயும் நினைப்போம் வந்து. அதால் வந்து உண்மையிலே அந்த சீட் கவர் ஆகட்டும் பார் கவர் எல்லாம் வந்துட்டு சைக்கிளோட வந்துட்டு தரமாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ பொம்பளை பிள்ளைகள் கொண்டு போகிற சைக்கிள்ன்றபடியாக அதுவும் பண்ண புத்தூர் தான் போக நினைக்கிறேன். புத்தூருக்கு இல்லை யாழ்ப்பாணம் தான். அது யாழ்ப்பாணம் காத்தடிக்கு தான் புத்தூருக்கு. சரி, அப்போ அப்படியான விஷயங்களால் நாங்கள் அதையும் செஞ்சு கொடுக்குற. அதே டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பம் ஒன்று கட்டாயம் வேணும். அப்போ ஓகே எல்லாருக்கும் நாங்கள் பம்மையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ நாங்கள் 9 பேருக்கு சைக்கிள் ஏற்றி கொண்டு வந்த நாங்கள் இதில் வந்துட்டு 11 பம் இருக்குன்னு சொன்னால் 11 பேர் வந்துட்டு படிக்கிறதால அப்புறம் அந்த 2 பேர்கிட்ட விட்டையும் சைக்கிள் இருக்கும் தானே. இப்போ அவைக்கும் வந்துட்டு பம் தேவை அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, அப்போ நாங்கள் வந்துட்டு சைக்கிளையும் பம்மையும் வந்துட்டு கையளிக்கலாம். அதுக்கு முன்னம் தம்பியாக்கள் தங்கச்சியாக்கள் நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்துட்டு பகிர்ந்து கொள்ளலாம். அண்ணாக்கள் செய்கிற உதவி உங்களுக்கு முகம் தெரியாமல் உங்களுக்கு பின்னால் இருந்து உதவி செய்யக்கூடிய நிறைய புலம்பெயர் உறவுகள் அவங்களுக்கான ஒரு நன்றியை நீங்கள் வந்துட்டு தெரியப்படுத்தலாம். முக்கியமாக இன்றைய தினம் வந்துட்டு என்ன பேர் அனையாவா பிள்ளையோட பேர் வந்து அனையா என்ற ஒரு பிள்ளையோட பர்த்டே. அந்த பிள்ளையோட பர்த்டே முன்னிட்டும் வந்து 2 சைக்கிள் வந்து அவங்களோட அப்பா வந்துட்டு வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தார். அப்போ அந்த பிள்ளைக்கான ஒரு பர்த்டே விஷயம் சொல்லி விடுங்க. அப்புறம் நாள் வாழ்த்து இருக்க அனையாவுக்கு. அனோஜா இல்லை அனேஜா அங்கே இருக்கிறோம். அவள் இப்போ வீட்டில் இருப்பான் நினைக்கிறேன். சின்ன ஆள் தானே. லண்டன் பேர் 8 அது பிறந்தாளா. அந்த துவிச்சக்கர வண்டி 2 லண்டனில் வசிக்கின்ற அநேகா 8வது பிறந்த நாளை முன்னிட்டு உங்களுக்கு இந்த கிராம மக்கள் உயர்தரம் படிக்கின்ற மாணவர்களுக்கு வழங்குறதுக்கு தந்ததுக்காக மிக மிக நன்றி. அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவருக்கு நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்வோம். ஓகே, ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இப்போ நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர்கிட்ட வந்துட்டு ஹெல்ப் பண்ணவங்க. அப்போ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான் நாங்கள் செஞ்சோம். நாங்கள் அப்போ எல்லாட்ட டீட்டெயிலையும் வந்துட்டு நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம். வந்து தெரியும் நாங்கள் எந்த ஒரு விஷயமுமே ஃபேக்காக செய்ய மாட்டோம் அண்ட் வந்துட்டு ஒரு ரூபா கூட வந்துட்டு சீட் பண்ண மாட்டோம். ஸோ அதில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் டீட்டெயில் எல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். பொதுப்பட வந்துட்டு தம்பியாக்கள் தங்கச்சியாக்கள் வந்துட்டு ஒரு நன்றி சொல்லுவாங்க. அதுவே வந்துட்டு எனஃபாக இருக்கும். இது பிள்ளையோட ஒரு பர்த்டேன்றபடியாக எல்லாட்டும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்றக்காண்டி வந்துட்டு நாங்கள் பிள்ளையோட அந்த பர்த்டே இதை வந்துட்டு சொல்லியிருக்கோம். சரி தானே நம்பி சொல்ல புரிய என்னடா சரியா வாங்க தங்கச்சியாக வாங்க தம்பியாக வாங்கடா இங்கே வாங்கடா இங்கே கேட்டியா லண்டனில் கேக்கு வெட்டுறாவா இல்லாட்டி என்னத்தை வெட்டுறான்னு தெரியல. அண்ணா ஐயா நான் யார் தானே என்ன தான் நடந்தா தம்பிக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்கள் இளமாக்கள் சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க இன்றைக்கு எங்களுக்கு வர விமர்சனங்கள் நான் சும்மா பெம்பலா சொன்னேன். நான் அவ்வளோ விமர்சனங்களை தாண்டி வேறு யாருமென்னு சொன்னால் ஏன் இவ்வளோத்தை தாண்டி இதை செய்யணும் தானோ நான்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் அப்படி யோசிக்கலை. ஏன்னு சொன்னால் நான் விலகிறதால வந்துட்டு எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. நான் எப்படியாவது பிழைச்சிக்கொள்ளணும், அதில் பிரச்சனையே இல்லை. ஆனால் உண்மையாக வந்து அநியாயம் என்னடாப்பா உதவி செய்கிறவன் தயாராக இருக்கிறான். உதவி பெறக்கு நிறைய மக்கள் வந்துட்டு கஷ்டத்தில் இருக்காங்க. அதை இது வாங்கி கொடுக்குற நாங்கள் நேர்மையாக செயல்படுறோம். பிரேனையா நாங்கள் 1000 இதுகளை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. என்ன சொல்லுவாங்க அவன் ஆனால் உதவி கல்லறி தான் படும் மாங்காய் காய்ச்ச மாங்காய் தான் கல்லறி படும். ஓ காய்க்காத மாங்காய்க்கு யாரும் முறிக்க மாட்டாங்க. கட்டாயம் காய்ச்ச மாங்காய் நீங்கள் அதை இட்டு இப்போ நான் கூட அப்படித்தான் எனக்கு அறியலாம். ஆனால் பின்னுக்கு அதை கூட தாங்கித்தான் உங்களை மாதிரி நாங்களும் நடந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் உண்மையாக அதுக்காக கவலைப்பட வேண்டாம். எல்லாம் வல்லவன் உங்களுக்கு கடவுள் துணை இருப்பேன். கட்டேன். அப்போ முதலாவது ஒரு பம்பொண்டை வழங்கி வச்சு கதைக்க சொல்லுவோம். அப்புறம் ஒன்றையும் தரேன் விட்டு கதைக்க சொன்னான்னு நினைப்பாங்களே என்ன
எங்கடா இப்போ இந்த ரெண்டும் வருது இல்லை சோடியா கிடக்கு ஆ வாங்க தம்பியா வா இவர் தான் உங்களோட ஏன்னா இல்லை அவர் உண்மையிலே இந்த எங்களோட உறவுகள்ட்ட அன்பை நான் கண்டிப்பாக இந்த இதை சொல்லி ஆகணும். நான் சொன்னேன் தானே இப்போ நான் ஒரு நடுவு நிலைமை தவறாத ஒரு ஆளாக வந்து நான் என்னுடைய ஒரு டிசிஷனை சொல்லியிருக்கேன். ஆனால் பார்க்குறவங்களோட கதைச்சு நான் கண்டிப்பாக அதை செய்வேன். ஆனால் என்னைய கதைக்கிற அளவுக்கு வைக்கல. ஒரு அண்ணா வந்து சொன்னார் அவன்கிட்ட மனம் கோணக்கூடாது அவனுக்கும் அதை செய்வோம்னு சொல்லி. ஏன்னா அப்போ நான் அப்புறம் பம்மா கொடுத்தா போல அப்போ அவன் தள்ளி போட்டான். ஓ போகிறோங்க முதலாவதாக கணேசநாதன் சந்தோஷம் ஓ போகிறோங்க இன்னும் செய்யுமா பாருங்க கொடுத்து போட்டு பம் கிடாக்க விட்ட நீங்கள் கிடாக்கான்னு சொல்ல ஓடிய பம் கிடாக்க விட்ட இல்லை பம்புட்ட கிடாக்க என்னடாப்பா பம்புட்ட கிடாக்க ஆயாங்கஜி உண்மையா இல்லையோடி நடி 3-4 சைக்கிள் சொல்லு ஏன் நன்றி ஏன் என்ன வாங்க பம்பு இல்லை ஆ இதுக்கு சரி நல்ல பட்டை பம்பு கிடாக்க சரி உனக்கு விஷயம் பிள்ளாங்கிட்டு நீங்கள் வதச்சி போடுவாங்க பம்பு கிடாக்க சரி அப்போ என்ன பண்ணுறீங்க ஓகே சந்தோஷம் சரி பம்பு கிடாக்க விட்ட சரி ஓகே சந்தோஷம் சரி. அப்போ யார் தம்பியாக்கள் வாங்கடா நீங்கள் படித்தபடியல் படிக்க வேண்டிய சமுதாயம் வளர வேண்டிய சமுதாயம் நிறைய விஷயங்களை நீங்கள் கதைக்கலாம். உங்களோட எல்லாம் முன்னுக்கு வாங்க. மற்றது இப்போ இளம் சமுதாயமாக நானுமே உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கேட்கணும். என்ன சொல்கிறது இப்போ நிறைய பேர் பார்த்து சில விஷயங்களை வந்துட்டு புரிஞ்சு கொள்ளணும். அப்போ அதுக்கு நீங்கள் தான் அப்போ கதைக்கணும் எல்லோரும் சரி தானே. இப்போ நீங்கள்லாம் பார்க்குறீங்களோ தெரியாது. இப்போ அண்ணா பார்ப்பார் நினைக்கிறேன். நிறைய விமர்சனங்கள் எல்லாம் வருதுடாப்பா எங்களுக்கு இதெல்லாம் நிறைய விமர்சனங்கள் எல்லாம் வருது. இப்போ வந்து நார்மலாக இப்போ சரி சந்தோஷன்ற கருத்தை கேட்போம் இங்கே வா முன்னுக்கு வா. இப்போ வந்து என்னன்னு சொன்னால் இப்போ அதில் வந்து விமர்சிக்கிறாங்களே எப்படின்னு சொன்னால் அப்போது இப்போ நார்மலாக வந்து நாங்கள் இப்போ உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம் தானே இப்படி ஹெல்ப் பண்ணிக்குள்ள வந்து இதில் நாங்கள் ஜோக்காக கதைக்கிறேன். இப்போ உனக்கு தெரியும் நான் வந்ததுலேருந்தே அது என்னன்னு தெரிஞ்சாலும் அது நிப்பாட்டேலாடாப்பா அது அந்த ரத்தத்தோடைய ஊர்ன மாதிரி சரி தானே. அப்போ முதலாக சொல்கிறாங்க வந்து நாங்கள் அப்படி கதைக்கிற வந்து அவங்கள வந்துட்டு ஒரு கேலி பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அதாவது உதவி பெறுறவங்கள கேலி பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி உண்மையாக ஜெனியூனா நீ இந்த பதில சொல்லு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி. எங்களுக்கு அப்படி இல்லை கேலி பண்ணுறது உங்களுக்கு அப்படி இல்லை அந்த மாதிரி இல்லை. நான் உன்னோட ஒன்று ஜோக்கடிக்கவே இல்லை இல்லை நான் உண்மையிலே வந்து என்னென்னா உதவி செய்கிறதுக்கு அப்பால் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி சிரிக்க வச்சு கொஞ்சம் சந்தோஷமாக அதை செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறதான் அந்த எந்த ஒரு இது அதால் அன்றைக்கு இவ்வளோ கூட்டம் வேணா பின்னால் இருக்குது. அதுதான் உண்மை வந்து நம்ம யாரையும் பாதிக்கணும்னு நினச்சி நான் அப்படி செய்கிறாக்கள் இல்லை. மற்ற வந்து பொம்பளை பிள்ளைகள் வந்து என்னையோட சின்னாக்கள்னு சொல்லக்குள்ள உண்மையிலே எனக்கு தங்கச்சி இல்லை. அப்போ இருந்தால் நான் வந்துட்டு வாடி போடி என்று கதைக்கிற வந்து மரியாதை இல்லாமல் கதைக்கிறேன் இல்லை அது ஒரு பாசத்துலேயும் வந்துட்டு அப்படி நான் கதைக்கிறேன் வந்து விளையாங்க இல்லையா. இப்போ இந்த பிள்ளையில வந்துட்டு நான் அப்படி கதைக்கிறதால எனக்கு என்னடா அப்போ ஒன்றுமே கிடைக்க போகிறது இல்லையாண்ணா. அப்போ அந்த மாதிரி இப்போ ஓகேயா சந்தோஷமாக இருக்கிறியா ஏண்ணே ஓகேயா சந்தோஷமா. இப்போ நான் உண்மையிலே அன்றைக்கு வந்து கதைக்கக்குள்ளே உண்ட நிலைமையை குறித்து நான் யோசித்தேன்டாப்பா இது நான் உண்மையாக நான் செய்ய போகிற ஒரு விஷயம் வந்து உனக்கு கிடைக்காம விடப்போ என்ன மாதிரி நான் என்னென்னா இப்போ நான் நடுநிலைமை மீறி செயற்படையில்லாத தானே. இப்போ நான் யோசித்தேன் நான் என்ன செய்வோம்னு சொல்லி ஆனால் அது ஓகே அது உனக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி வந்துட்டு சந்தோஷம் அதை நல்ல மாதிரி பயன்படுத்தி கொள்ளும் சரி தானே. வேறு உங்களோட கருத்துக்கள் வா தம்பியா கேட்பான் போல அப்படி நிறைய பேருக்கு எனக்கு விமர்சனங்கள் எவ்வளோ தான் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு இதை மாறாமல் உதவியை செய்து கொண்டு நிற்கிறீங்க. அதனால் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் வேன் நடக்குது ஒரு விதமாக வேன் நடக்குதா கை கால் நடக்குதா பார்த்துக்கேன் நான். சரி அப்போ சந்தோஷம் வேறு தம்பியா வாடா சாப்பிட்டியே சரியாப்பா சொல்லு. துவிச்சக்கர வண்டி எவ்வளோங்களா உங்களுக்கு கிருஷ்ணா நன்றி தெரிவித்துக்கணும். மேலும் இந்த உதவி தொடர மேலும் இந்த உதவியிலே நான் பிறகு திருப்பியும் சைக்கிள் வேணுமேடா உங்களோட சேவையால் தொடர அதுதான் என்னப்பா ஆர்ட்ஸ் தானே படிக்கிறீங்க சரி ஓகே சந்தோஷம். தங்கச்சி என்ன சந்தோஷம் எல்லாருக்கும் சந்தோஷம். முதல்ல அனையா பேபிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எங்களுக்கு வெள்ள நிவாரணம் மட்டும் இல்லாமல் இப்படி ஆள் போட்டும் அது சிக்கல் வரும் போட்டு அதை காட்டுறேன்
வெள்ள நிவாரணங்கள் மட்டும் இல்லாமல் இப்படி படிக்கிற பிள்ளைகளை யோசித்து சைக்கிள் தந்து மற்ற சைக்கிள் கிடைக்க பம்பம் தந்ததுக்கு நன்றி. வேறு ஒன்றும் இல்லை, சந்தோஷம். பிள்ளைக்கு பர்த்டே விஷயம் சொன்னதுக்கு நன்றி. ஓ, ஆளுக்கு சைக்கிள் தானேண்ணா? சைக்கிள் ஓகே. வாங்க, பேர் கூப்பிட்றதுக்கு நான் பேர் ஞாபகம் இல்லை. வாங்க அடுத்த ஆள் தங்கச்சி வாங்க. நீங்கள் தான் வந்து கதைக்கணும், கதைச்சு நீங்கள் தான் இப்போ எனக்கு இல்லாட்டிலும் என்னை ஆதரிக்காலும் பரவாயில்ல. என்னைய மாதிரி உண்மையாக நான் சொல்கிறேன், யாரெல்லாம் உண்மையிலே நேர்மையாக செயல்படுறாங்களோ நீங்கள் அவங்கள ஊக்குவிக்கணுங்க. இளம் சமுதாயம் நிறைய நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் வந்துட்டு கை கொடுக்கணும். கட்டாயம் உங்களோட ஆதரவு வந்துட்டு வேணும். நான் வந்துட்டு எலெக்ஷன் கேட்க போகிறது இல்லை, எனக்கு அது நான் அதுக்கு போகிறதும் இல்லை. ஆனால் எனக்கு வந்து நான் செய்கிற விஷயம் வந்துட்டு சரியாக செய்யணும், அதுக்கு வந்துட்டு எல்லாட்டும் ஆதரவும் வந்து வேணும். சரி தானே, சொல்லுங்க. உங்களுக்கு இந்த சைக்கிளை விளங்கியமைக்கு உங்களுக்கு நன்றி. அப்போ பம்பளங்கியமைக்கு அதுக்கு நன்றி. அதுதான் ஏன் ஒரு விஷயத்த கதை எனக்கு வாடி ஓடிட்டா கதையப்பா, கதையனப்பா கதையும் கொண்டு தான் அது. இப்போ இதுதான் கதை, இதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ 10 மார்க்ஸுக்கு வந்துட்டு குறிப்பு வரையண்டா நீங்கள் இப்படியே வரையும், 1 மார்க்ஸுக்கு இல்லை வரையறீங்க நீங்கள் 10 மார்க்ஸுக்கு வரையும் ஆகும். இந்த சைக்கிள் எங்களுக்கு பெரிய உதவியாயிருக்கு. சரி, மட்டும் இன்னும் ஒரு கேள்வி தங்கச்சி. இப்போ நீங்கள் இப்போ ஸ்கூல் நீங்கள் நான் வந்துட்டு போன அப்புறம் ஸ்கூலுக்கு போனீங்களா? இல்லை, லீவ் டியூஷனுக்கு போயிருப்பீங்க தானே? டியூஷனில் பிள்ளைகள் பொடிகள் எல்லாம் வந்திருப்பாங்க தானே? இப்போ உங்களோட வீடியோக்கள் யாரும் பார்த்து உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி, உங்களை யாரும் நக்கல் அடித்த மாதிரி, இப்படி வீடியோவில் வந்து அப்படி நடந்த மாதிரி உண்மையாவா? என்ன நீங்கள் இங்கே வா வந்து சொல்லுவா, கட்டாயம் இது தேவையான ஒரு ஆனால் அனலைஸ் பண்ண தானே வேணும். என்ன மாதிரி அது நடந்தது, என்ன கொடுங்க அவள்கிட்ட மிக கையில் வரும். என்ன நடந்தது சொல்லுங்க. அதாவது என்ன உங்களுக்கு நடந்தது, என்ன அதுக்கு நீங்கள் கொடுத்த பதில் என்ன? இல்லை, குமரி பிள்ளையா வந்து வீடியோவில் வாரீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையோன்னு கேட்டேன். யார் கேட்டது? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கலோ? அப்போ என்ன வயசானாக்கள் வந்தால் பிரச்சனை இல்லையாமோ? நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? நாங்கள் வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்க. அப்படி கேட்டீங்க? நீங்கள் என்ன அதுக்கு கவலைப்படுறீங்களான்னு கேட்டீங்க. அப்படி கேட்டீங்க என்ன சொல்ல? அதுக்கு என்ன சொன்னாங்க? அதுக்கு ஆக்கள் படிச்சிருக்கீங்களான்னு சொன்னாங்க. என்னண்டு? ஆக்கள் எங்களை பார்த்து படிப்பேனா? அப்படி படித்தவை யாரும் உங்களை பார்த்து? உங்களை பார்த்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கலாம் தானே வருது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக தான் சொன்னவே. சரி, அப்போ அதை குறித்தான உங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது? அதாவது வந்து இப்போ நீங்கள் அப்படி வீடியோவில் வந்தது கதைச்சது ஓகேன்னு மாதிரி ஃபீல் ஆகுது, இல்லாட்டி அதை அவாய்ட் பண்ணிக்கலான்னு யோசிக்கிறீங்களா? எனக்கு நல்லது வீடியோவில் வந்தது. ஏன்னா நீங்கள் உதவி செய்கிறீங்க, நான் வீடியோ காட்டாக இருந்தால் அது எனக்கு தானே இல்லைங்களா? எனக்கு தானே அது அசிங்க முகத்தை காட்டாக இருந்தேன். இல்லை அப்படியே இல்லை தங்கச்சி. இப்போ என்னென்னா, இப்போ நாங்கள் ஒரு விஷயம் வந்து அதை நாங்கள் ஒரு விஷயம் செய்ய போகிற மாதிரி இருந்தால் அது சம்மந்தமான ஒரு பூரணமான தகவலை வந்து நாங்கள் ஆராய்வு பண்ணத்தானே வேணும். இப்போ வந்து நீங்கள் கிளாஸு போன இடத்துல வந்து அப்படி கேட்டு அப்படி குமார் பிள்ளையாக இருந்து அவள் என்னண்டா அப்படி அவனை கிளடியாவா ஏன்டி நீ வீடியோவில் வந்து நீ உனக்கு வைக்கமே இல்லையான்ல குமார் பிள்ளையா அந்த வீடியோவுக்கு வந்தீங்கன்னா என்ன விடாங்க இல்லை இப்போ. சரி, அதுன்ற வெளிப்பாடு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? உண்மையிலே அந்த பிள்ளை உங்களில் ஒரு அன்பு வச்சுருக்குதா, அல்லாட்டி வந்து ஒரு பொறாமையில் அதை கதைச்சிருக்குமா, அல்லாட்டி வந்துட்டு உங்களை வந்துட்டு என்ன சொல்கிற டிமோட்டிவேட், அது நீங்கள் ஒரு படிக்கிற பிள்ளையா சொல்லுங்க, அதுன்ற உள்நோக்கம் என்னவா இருக்குமெண்டு? நீங்கள் கேட்டிருக்கலாமே, நான் என்னத்துக்கு உதவி கேட்டேனான்றதை நீ பார்த்த, நீங்கள் ஒன்று கேட்டிருக்கலாமே, அதே உதவியை நீ செய்வியான்னு கேட்டிருக்கலாம். இன்றைக்கு நீ உன்ட சைக்கிளில் எப்பயா சொன்னார் நீ ஏற்றி கொண்டு போய்ப்பியான்னு கேட்டிருக்கலாமே. மற்ற என்னென்னு சொன்னால், இப்போ அவர் செய்கிறது பர்சனலாக ஒரு ஆளுக்கு தனியாக செய்கிறாண்டால் அவர் தன் பர்சனலாக அப்படி கொண்டு வந்து செய்யலாம். இது எல்லார்கிட்டையும் இருந்து இந்த ஆதாரம் காட்டணும். சொன்னால் எல்லாரும் உதவி செய்யணும், எங்களோட தமிழர் உதவி செய்யணும். அப்போ அவர்களுக்கு இந்த இது உதவி அவர் செய்தான்னு சொல்லி ஒரு ஆதாரம் காட்டணும். இல்லை என்றால் அவர் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கிவிடும். அப்போ அப்படி அதை விட தாங்கச்சி, இப்போ எங்களோட ஒரு விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கு, நீங்கள் எல்லாம் எங்கிட்ட வாங்க. இப்போ அவள் மட்டும்தான் சைக்கிள் பெற்றாக்கள் மாதிரி, நீங்கள் அதுக்கு சம்மந்தமே இல்லாக்கள் மாதிரி இருக்கிறீங்களே.
நான் எல்லாருக்கும் பொதுப்படத்தான் சொல்கிறேன் சரிதானே. நான் ஒன்று மட்டும்தான் சொல்கிறேன். உண்மையிலே இப்போ நான் என்னையே பெருசாக சொல்ல வரையில்லை. ஆனால் விமர்சனங்கள் வந்து வர்றது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு அதை உரமாக்கி கொள்ளணுமே தவிர அதை நீங்கள் வந்துட்டு அதை தப்பாக வந்துட்டு புரிஞ்சு கொள்ளக்கூடாது. இன்றைக்கி வந்துட்டு எங்களுக்கு வர்ற விமர்சனத்தை நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேங்க. என்னைய வந்துட்டு கள்ளன்னு சொல்கிறாங்க வந்து சரிதானே. எப்படி அரைவாசி காசை கொடுத்துட்டு இப்போ எப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு சைக்கிளை கொண்டு வந்து விட்டு வீடியோ நீ படிப்போட்டு அதை வாங்கி கொண்டு போகிறேன்னு மாதிரி சொல்கிறாங்க வந்து. அப்படி வந்து கதைக்கிறாங்க. ஊருப்பட்ட விஷயங்களை வந்து கதைக்கிறாங்க சரிதானே. இப்போ நாங்கள் போட்டிருக்கக்கூடிய நகையாக இருக்கட்டும், இந்த காராக இருக்கட்டும், சகலதுமே வந்துட்டு நாங்கள் கொள்ளையடித்து வந்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ உண்மையிலே வந்து நாங்கள் நேர்மையாக சகல விவரங்களும் காட்டி செயற்படையக்குள்ள இப்படி ஒரு கதையை கதைக்கும் போது வந்து எங்களோட மனசு வந்து எவ்வளோ வேதனைப்படும் சொல்லுவாங்க. அப்படி வேதனைப்படும் போது வந்துட்டு இப்போ எங்களை பார்த்து புரிஞ்சு கொள்கிறவங்களுக்கு அது வந்து தெரியும். சிலவளை புதுசாக பார்க்குறவனு என்ன செய்வான், உண்மையிலேயே அதை அக்செப்ட் பண்ணி அப்படியே அவன் ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு திரிவான். அப்போ வெளியில் போகும்போது வந்துட்டு சில பேர் எங்களை கல்ல ரெண்ட பார்வையில் பார்க்கக்கூடும். ஆனால் நான் அப்படி நினைச்சிருந்தாண்டைக்கு உங்களுக்கு இந்த காரியம் நான் செஞ்சுருக்கேலுமோ நான் அதை ஒரு விஷயமாகவே நான் எண்ணேன் சொன்னால். இப்போ நான் போகிற பாதை வந்துட்டு சரியாக இருந்தால் போகிற பாதையில் முள் இருந்தால் அதை அதிலேயே நாங்கள் நிற்கிறதா இல்லை, அதை எடுத்து போட்டுட்டு போய்கொண்டே இருக்கணும். இப்போ வந்துட்டு இன்றைக்கு உங்களுக்கு வந்துட்டு அந்த பிள்ளை வந்துட்டு வெக்கம் இல்லாமல் வந்தனியாடின்னு சொல்லி கேட்டவள்ன்றைக்கு அவள்கிட்ட உள்நோக்கம் என்னவாக இருக்குந்தாங்க. உண்மையிலேயே உங்களை ஒரு நேசிக்கிற நண்பியாக இருந்தால் எந்த நண்பியும் வந்துட்டு நீ ஒரு நல்ல சைக்கிளில் வர போகிறாள், எந்த நண்பிக்கு வந்துட்டு நீ வந்துட்டு மாசாந்த உதவி வந்துட்டு படிப்புக்கு கிடைச்சி அவள் வந்துட்டு நாளைக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு வர போகிறாள்னு சொல்லி அதை குறித்து ஒரு நல்ல நண்பியாக தான் பெருமைப்படுவாளா இல்லாட்டி வந்து பொறாமப்படுவாளா? ஒரு நல்ல நோக்கத்தோடு இருந்தாலும் இப்படி ஒரு கேள்வியே கேட்பாள் அவங்கள. இப்போ நான் உண்மையிலே நான் சொல்கிறேன். நேற்று வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு அங்கிள் செல்வன்னு சொல்லி எழுதியிருந்தார். அந்த காலம் உங்களை மாதிரி ஒரு ஆக்கள் இருந்துதான் இன்றைக்கி நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்திருக்க மாட்டோம்ண்டு. நானும் பார்த்தேன். ஏனண்டா என்ன காரணம்னு சொன்னால் உண்மையிலே அந்த டைமில் இப்படியான விஷயங்கள் எல்லாம் இல்லை. நானெல்லாம் வந்து ஸ்கூலில் போய் நான் வாயால் கேட்டேன். எனக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு மாதம் அந்த ஹெல்ப் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி தாங்க சார்ன்னு சொல்லி கேட்டு எனக்கு 1500 மாதம் ஸ்கூலால் சந்தவங்க. அப்போ இன்றைக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி போட்டு அதை நான் சொல்ல மறுப்பேனோ ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன். அந்த நேரமெல்லாம் யூடியூப் சேனல் வந்து இந்த முழு யூடியூப் சேனல்லே நான் தான் இருப்பேன் தெரியுமா. சத்தியமா அந்த ஹெல்ப் கேட்க எங்களுக்கு இந்த அடுத்த வார விமர்சனங்களை நாங்கள் கேட்கறது தயங்கக்கூடாது. என்ன பண்ணுமோ நாங்களாம் எடுத்துக்கொள்ளணுமே தவிர இல்லை அடுத்தவங்க எங்களை செய்ய போகிறது இல்லை. இப்போ நாங்கள் கேட்டால் தான் எங்களுக்கு கிடைக்கும், கட்டினா தான் கதை. அது இப்போ யார் அதுக்கு தயங்க வேணும்னு சொன்னால் இப்போ இந்த உதவியை நீங்கள் சரியாக பயன்படுத்தி நாளைக்கு நீங்கள் மேலிடத்துக்கு வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரையக்குள்ள என்ன மாதிரி கதைக்கிறாங்கன்னு சொன்னால் நாளைக்கு நீங்கள் ஒரு டாக்டராக வந்தால் இந்த வீடியோ உங்களோட டாக்டர் பதவிக்கு வந்துட்டு அசிங்கத்தை ஏற்படுத்தணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல அதை குறித்து நான் பெருமைப்படுவேன். இன்றைக்கு அந்த உதவியால் நான் இன்றைக்கு இந்த டாக்டராக வந்தேன். நான் வந்து விளங்கலையா அதுவுமே எனக்கு ஒரு என்ன சொல்கிற ஒரு உரமாக இருந்தேன்னு சொல்லி நான் சந்தோஷப்படுவேனே தவிர நான் அப்படி நெகட்டிவான ஆக்கள் வந்து நெகட்டிவாக மட்டும்தான் வந்து கதைப்பாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்கள இனம் கண்டு நீங்கள் அவங்கள வந்துட்டு அப்புறப்படுத்தணும். நீங்கள் உங்களோட ஜேர்னி வந்துட்டு நல்லா இருக்கும்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்ற பாசிட்டிவான ஆக்களை மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு வச்சுருக்கணும். விளங்குதா சொல்கிற விளங்குதா? உண்மையாக நான் சீரியஸாக சொல்கிறேன். இன்றைக்கு ஒரு நான் O level படிக்கிற காலத்தில் இப்படியான யூடியூப் சேனல் மூலமாக இப்படியான ஹெல்ப் எல்லாம் உடனடியாக கிடைக்குமா இருந்திருந்தால் நான் உண்மையிலேயே வந்து 11ஆம் ஆண்டு மட்டும் வந்து அந்த 150 ரூபான் பேக்கெலாம் நான் கொப்பி புத்தகம் கொண்டு நடந்து போனேன் ஸ்கூலுக்கு. அந்த நேரம் இப்போ அண்ணன் வந்துட்டு யூடியூப் சேனல் செஞ்சுருந்தா என்ன இப்போ அண்ணே நான் அமைச்சு வச்சுருந்துப்பேன் கைக்கு. என்ன ஊருக்கு முழு பேரையும் வீடு கஷ்டப்பட்ட ஆளை வீட்டை எல்லாம் காட்டி நான் தான் முழு உதவியும் நான் கூட எடுத்துருப்பேன். நான் சொல்லிக்கலையே நான் வந்து நல்லா வரணுமெண்டாக்காண்டி நான் கேட்டுப்பேன் இந்த பக்கத்தை விட்டு. என்ன சொல்லுங்க அப்போ உண்மையிலே நான் அந்த நேரம் கேட்டேன். நான் படிக்கும்போது டியூஷன் என்ன A level படிக்க எனக்கு 1500 ரூபா பள்ளிக்கூடத்தால் ஃபீஸ் தந்தவங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டி படிக்கும்போது ஒரு நிறுவனத்தால் ஒரு 5000 எனக்கு மாதம் தந்தவங்க. இன்றைக்கு நான் அதை மறைக்கலாம் தானே. இப்போ நான் நல்லா இருக்கிறேன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தானே. நான் என்னதான் கோபுரத்துக்கு போனாலும் நான் அதை மறக்கவே மாட்டேன் சரி தானே. அதுக்காண்டி நான் இப்போ வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இல்லைன்றக்காண்டி வந்து நான் சொல்கிறேன் இல்லை. நானும் எனக்குமே கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி அதை ரிசைன் பண்ணினால்தான் நான் வந்து விளங்குதா. அப்போ ஒரு தீமையான காரியம் ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அதை குறித்து வந்துட்டு தயங்கணுமே தவிர நீங்கள் இன்றைக்கு இதை பயன்படுத்தி யோசிப்பாங்க. இன்றைக்கு அந்த பிள்ளை உங்களை கதைச்ச பிள்ளையால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சைக்கிளுக்கு வந்துட்டு ஒரு பொம்மை காத்தடிச்சு விடுவாள். அவள் ஆக இல்லைன்னு சொல்ல அப்புறம் அவளுக்கு சிக்கலை கொண்டு வந்துடுவாள் சொல்லு காத்தடிச்சு விடுவாள். அப்படி வந்து உண்மையாக சொல்கிறேன் தங்கச்சி. என்னதான் விமர்சனங்கள் வந்தாலும் அதை நீங்கள் வந்துட்டு கடந்து போகக்கூடிய மாதிரிக்கு இருக்கணும். மற்ற வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ போகணும். இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தட்ட கையிலையுமே வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இல்லை விளங்குதா. எங்களோட அண்ணா எல்லாம் வந்துட்டு சவுதியில் நிற்கக்குள்ள நாங்கள் வந்துட்டு அண்ணாவோட ஒரு கதைக்கணும்னு சொன்னால்
கடைக்கு போகணும். நாங்கள் கடைக்கு போனால் அவர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி தந்து போட்டு மீட்டரை பார்த்துட்டு இருப்பார் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் காய்ச்சா 300 காசு வந்துட்டு நாங்கள் கொடுத்து தான் கதைக்கலாம். இப்போ அப்படியே நாங்கள் கதைக்கிறோம். இணைச்ச உடனே நாங்கள் வீடியோ கால் பண்ணி கதைக்கிறோம் எல்லாருடையும். அப்போ காலம் வந்துட்டு நிறையவே வளர்ந்துட்டுது. அந்த டைம்லேயும் வந்துட்டு எல்லார்டையும் உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இப்படியான வசதிகள் இருந்ததோ இல்லை. அப்போ இப்போ இருக்குது அப்படின்றப்போ வந்துட்டு நாங்கள் அதை சரியாக பயன்படுத்தணும் வந்து விளங்குதா. இப்போ உங்களோட ஃபேஸுக்கு வந்துட்டு ஒரு முகத்தை வந்துட்டு மறைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு செய்கிற பெரிய விஷயம் இல்லை. இப்போ உங்களோட முகத்தை வேணும்னு சொன்னால் மறைக்கலாம். ஆனால் நாங்கள் ஒரு ஆளை தனிப்பட்ட ரீதியில் வந்துட்டு ஒரு நேர்காணல் செய்யும்போது அவற்றை முகத்தை நாங்கள் மறைச்சோம்னு சொன்னால் அவற்றை உண்மை போய் வந்துட்டு நாங்கள் இனம் காண முடியாது. எனக்கு தெரியும், ஆனால் பார்க்குறவனுக்கு தெரியாது. அப்போ அந்த ஆளுக்கு வந்துட்டு உதவி வந்துட்டு கிடைக்குமோ கிடைக்கான்ற வந்துட்டு சந்தேகம். சரிதானே? என்னடியப்பா நான் பவனியாவில் நடந்த பிரச்சனை உண்டு. கிருஷ்ணாவை பற்றி என்னன்னா இந்த யூடியூப் இந்த மச்சான் ஒரு ஆள் மரண வீட்டுக்கு பவனியா குருமன் காட்டுக்கு போனேன். இந்த மச்சான் ஒரு ஆள் யூடியூப் பார்த்துருக்காரு. சொன்னேன் என்னென்னா நான் கிருஷ்ணாவோட வடிவாக கதைக்கணும். நீங்கள் நல்லா கொடுத்துருக்கீங்க. அவர் உதவி செய்யக்கூடிய மாதிரி உங்களோட கிராமத்துக்கு மட்டும் உதவி செய்யலை, எல்லா கிராமத்துக்கும் உதவி செய்கிறாருன்ட்டு உங்களுக்கு வாழ்த்து சொன்னார். யார் அவரோ? மச்சானோ உண்மையாக சொன்னார். நீங்கள் நல்ல காயத்தான் பிடிச்சிருக்கு, நல்லபடியாக போட்டீங்க. ஐயோ பவனியா குருமன் காட்டை நடத்த 500 காசு சொல்லிக்கிறாக்கா. சரி, என்ன யார் இப்போ இல்லை தங்கச்சி சந்தோஷம் தான். இதில் யார் அந்த மந்த்லி ஹெல்ப் வந்து கேட்ட பிள்ளை யார்? தம்பி நீயாடா? மற்றது யார்? தங்கச்சி நீங்களே. என்ன இதில் உங்களோட ஃபீஸ் எவ்வளோ மாதம்? 4000 ரூபா. தங்கச்சிட்ட 3200 என்ன? ஓகே. நீங்கள் எந்த பட்ஜெட்? 26 பட்ஜெட். நீங்கள் 25 என்ன? ஓகே. அப்போ உங்களோட 4000, உங்களோட 3200. எத்தனை தேதி நீங்கள் பே பண்ணுறது? 26 பே பண்ணுறேன் நீங்கள் என்ன? அப்போ இந்த மாதம் இன்னும் பே பண்ணல தானே? இதுதானே? ஓகே. இன்னொரு முட்டாள்தான் கேள்வி. 26 பே பண்ணுறேங்க இதுதானே? சும்மா அறியாடா. அப்போ நாங்கள் அப்போ இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி தானே? அப்போ இந்த காருக்கு அந்த கொப்பியை கார்டா டக்கண்டு நான் சொல்கிறேன். தம்பி தங்கச்சியாக எல்லாருக்குமே வந்து நாங்களும் உங்களை மாதிரி இருந்து வந்தாக்கள் தான். அப்போ நீங்கள் எப்படி என்றாலும் வரணும். அதுதான் எங்களோட நோக்கம் வந்து விளங்குதா. இதில் யார் 1 மினிட் என்ன பேர்? சியானுஷன். என்ன சியானுஷன்? ஓகே. மற்றது தங்கச்சின்ற பேர் என்ன? நித்யாவா? நித்யாண்ணா. ஓகே. நித்யாவோட சைக்கிள் இருக்குதுன்னு சொன்னீங்களா என்ன? ஓகே. அப்போ நித்யாவுக்கு 3200, தம்பிக்கு 4000 என்னடா? சரி, ஓகே. அப்போ நாங்கள் இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 2026 வச்சு தம்பி என்ன? சரி, ஓகே. இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்கள் அக்கௌண்ட் நம்பர் பாடமா உனக்கு? தங்கச்சியின் அக்கௌண்ட் நம்பர் பாடமே இருக்குதா? அக்கௌண்ட் நம்பர் ஏன் பாடமாக்கல? தேவைப்படையில என்ன? சரி. ஓ, அது 18 வயசு இருந்தாலும் தான் அக்கௌண்ட் பிரச்சனை. உனக்கு இன்னும் 18 வயசு ஆகலே, பச்சை குழந்தையா நீ? அதுதான் சரி. 3200, 4000. அல்லாடி நீங்கள் 5000 2 பேரையும் சேர்த்து தாங்க. அவங்க அப்புறம் ஏதோ ஒரு வழியில் மாற்றி எடுப்பாங்க. நீங்கள் பொறுப்புன்னு மாற்றி கொடுங்க. உன்னை பார்க்க எனக்கு பயமாக கிடக்கு. நம்பி கொடுக்கலாம் கிடக்கு. கொண்டு ஓட்டாங்களே இதை அப்புறம் 5000 3200 கொடுத்தீங்க. யார் நீங்கள்? அவன் சந்தோஷ் தம்பி. உண்ட நம்பர்லேருந்து எனக்கு இவங்க 2 பேர்ட்ட அக்கௌண்ட் நம்பரையும் எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி போட்டிங்களான்னு சொன்னால் நான் அதை அந்த மந்த்லி உங்களுக்கு அந்த டேட்டுக்கு வந்துட்டு டெபிட் ஆகிற மாதிரி செஞ்சு விடுவேன். அப்போ உங்களுக்கு மந்த்லி வந்து அந்த காசு வந்துட்டு கிடைக்கும். சரி தானே? அப்போ என்ன தாங்க இது 2200 இருக்குது. 1000 ரூபா வந்து தருவானே, தராட்டி கொள்ளடிங்களா? சரி, கிடைக்கணும் 1000 ரூபா இப்போ இல்லை. சரி, ஓகே. அப்போ தம்பியை கொடுக்கணும். 2026 உங்களோட எக்ஸாம் எழுதும் வரைக்கும் நாங்கள் அந்த 4000 ரூபா தருவோம். சரி தானே? உண்மையாக 4000 எங்கே போகணும் கிளாஸுக்கு? எனக்கு எல்லாம் விடப்பா அந்த காசு அந்த என்ன செய்வான்டா 6 மாதத்துக்கு ஒருக்கா எங்கள்ட அந்த ரிப்போர்ட்டை வண்டி பார்ப்பாங்க. வந்து எங்கள் செமிஸ்டர் இதை வந்து பார்த்து அதில் போன செமிஸ்டரை விட இந்த செமிஸ்டர் நாங்கள் லோவாக இருந்தால் அது வந்துட்டு கட் பண்ணுவாங்க. ஏண்டா நாங்கள் உதவி செய்கிற நாங்கள் எங்களை படிக்கிறதுக்கு அப்போ வந்து நாங்கள் ஃபன் பண்ணிடலான்னு சொல்லி அந்த மாதிரிக்கு நாங்கள் உங்களுக்கு ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. மனச்சாட்சி படித்து முன்னோரணும்னு நினச்சிக்கொள்ளுங்க. உங்களுக்கான பெரிய ஒரு உதவியாக அது இருக்குமென்னு சொல்லி. அதே மாதிரி தங்கச்சி 2025 நீங்கள் எக்ஸாம் எழுது மட்டுக்கும் அந்த காசு வந்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்டு க்ரெடிட் ஆகும். இன்றைக்கு என்ன டேட்டு?
19 என்ன 19 உங்களுக்கு 26ஆம் தேதி நீ எத்தனை தேதி தம்பி பே பண்ணுற நீ 26 என்னடா இது அப்படி தான் 30ஆம் தேதிக்கு முன்னே கொடுத்தாச்சு கணேசர்கிட்ட 30 பாலாசர்கிட்ட 23 அப்படி இல்லை சொல்லணும் ரெண்டு இடத்துலையும் ஒரே டேட்டில் வருமா 25க்கு 30 மாத கடைசிக்குள்ளே கொடுத்தா ஓகே அப்போ நான் 2 பேருக்குமே 22ஆம் தேதி வந்துட்டு டிபாசிட் ஆகிற மாதிரி போட்டு விடுறோம். பிஓசி பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்குதா அவங்கள்ட்ட? தெரியாது விட வைக்கணும். தம்பி இந்த குளுக்கோஸ் இருக்குதா? எந்த பேங்க்கில் இருக்குது அக்கௌண்ட் நம்பர்? வீட்டான் இருக்கு அக்கௌண்ட் நம்பர். தம்பிൻ്റെ எந்த பேங்க்லடா? பிஎஸ்சி பேங்க்ல இருக்குது. ரைட். அப்போ எனக்கு ஒரு இப்போ தந்தாலும் ஓகே தான், சரி தானே. நாங்கள் இன்றைக்கே அதை செஞ்சு விட்டோம்னா சோழியில் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்குள்ளே அதை நாங்கள் ஈஸியாக முடிச்சு விட்டுடலாம், சரி தானே. அப்போ உங்கள் 2 பேர்ட்டையும் அந்த பிரச்சனை ஓகே. சைக்கிள் ஓகே தானே, அப்புறம் குறைய இருக்கப்படாது. என்ன வேணும் சைக்கிள் ஓகே தானே. இல்லை அவங்களா கேட்டு தானே நாங்கள் அதான் அவங்கள நீங்களாக கேட்டு தான் செஞ்சேன். நீங்கள் வந்து உள்ளாங்க தம்பிக்கு இப்போ 4000 படி நம்மளை 20 மாதம் வந்து பார்த்தா 80,000 ரூபா கிட்ட வரும் தம்பி, அவ்வளோங்க தான். அப்போ நீ டியூஷன் ஃபீஸை குறித்து வந்துட்டு உண்மையாக சொன்னான மாட்ட நாங்கள் மொடர்னில் படிச்சுனாங்க, சரி தானே. அந்த மாதம் முடிவு வருதுன்றக்குள்ளே அந்த டிரெக்டர் எழுப்பி வந்தால் ஓடிடுவோம். வேணா போட்டு அவமானப்படுத்துவானப்பா. கிளாஸுக்கு போயிருந்தோம், பொம்பளை பிள்ளை இருந்தா டேய் எங்கடாப்பா காசு இன்றைக்கு எத்தான் செய்யண்டுவா அவ்வளோ பவுசு விடு இல்லாமல் சத்தியமா. அப்போ அந்த டைம்லாம் எங்களுக்கு இப்படி இருந்திருந்தால் அவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக இருந்துங்க சொல்லுவாமையா. இப்போ இதில் வந்து இப்போ இந்த வீடியோவில் உன்னைய 4 பேர் பார்க்குறதால நீ இதில் என்ன கேவலமான வேலை செய்கிற சொல்ல அப்போ நீ அதை குறித்து வைக்கப்படுறாக்கு எந்த கேவலமான வேலையுமே செய்யுது, பயப்பட தேவையில்லை இதுக்கு. நீங்கள் உதவி செய்கிறீங்க, எங்கள் எல்லாமே அறிஞ்சோம், அதனால் பயப்பட. அதுதான். அப்போ அதை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் வளர்ந்து வாரீங்க, நீ அதுக்கேற்ற மாதிரியே என்ன அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நகர்வுகளை கொண்டு வந்துட்டு பழகி இருக்கணும், சரி தானே. ஆனால் நீங்கள் இதில் இருக்கிற ஒருத்தருமே ஒரு சரியான முறைக்கான ஒரு நன்றியை நீங்கள் தெரிவிக்கலை. எனக்கு நீங்கள் சொல்ல தேவையில்லை, ஆனால் அதை வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்பான்சர் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றியை சொல்லலாம் நீங்கள். ஓகே தங்கச்சியாக எல்லாம் கார்டு லெவல் நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை, பெரிய விஷயம், சந்தோஷம். எந்த கார்டு லெவலில் ஒன்றும் பண்ணி இல்லை, ஆனால் திரைக்கு பின்னுக்கு நிறைய பேர் இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடணும், சரி தானே. அப்போ சந்தோஷம். சரியா, முக்கியமாக நீங்கள் இவருக்கு நன்றி சொல்லணும், சரி தானே. இவர் இன்றைக்கு வந்துட்டு அவர் தண்டை வேலையை விட்டுட்டு வந்து நின்று உங்களுக்காண்டி இதை செஞ்சுருக்கார். ஆனால் சொன்னவர் மச்சானை கொடுத்துக்காட்டி தான் நின்றுருக்க மாட்டேன்ட்டு அது ஃபோனில் காய்ச்சா நான் மறைக்கிறீங்களா தான் வேண்டும், அதாவது நான் சொல்லிக்கிறாக்கு. சரி நம்பிடுவாங்க. இல்லை அவர் சொன்னார் நீங்கள் மச்சானுக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்டார். அப்போ நான் ஓமண்டா அப்போ நான் நிற்கிறேன், பிரச்சனை வேலையாக நம்ப உண்மையாக அது பிரச்சனை. இப்போ மச்சானுக்கோ மச்சாளுக்கோ நான் போன வீடியோவில் நான் சொன்னேன் என்னென்ன எந்த இதன்படி நான் பெண்டிங்கில் போடுறேன். ஆனால் விரும்பி ஒரு ஆள் வந்து செய்கிறார். இதுதான் இந்த சோஷியல் மீடியான்ற ஒரு நன்மை. அப்போ அன்றைக்கு அந்த பொடியன் வந்து அண்ணா நீங்கள் அப்போ எனக்கு வந்து நீங்கள் இதை செய்ய மாட்டீங்களாண்டா நான் அப்போ இந்த இடத்துல வரையில என் தேவையில்லை இந்த மூத்த காட்டு நான் யோசிச்சிருந்தா இன்றைக்கு அவனுக்கு கிடச்சிருக்கா விளங்குதா இன்றைக்கு அந்த விளங்குதா. அப்போ அன்றைக்கு நான் அதைத்தான் சொல்கிறேன், என்ன தேவைன்றாலும் வார அவ்வளோ தேவை குறித்து கேட்குறோம். சரி ஓகே. அப்படி வந்து முன் வந்து கதைச்சா கேட்டால் தான் தம்பி எதுவுமே வந்து கிடைக்கும், சரி தானே. அப்போ தம்பியா வந்து நீ உண்ட டியூஷன் ஃபீஸை குறித்து கவலைப்பட தேவையில்லை. 22ஆம் தேதி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு கிரெடிட் ஆகும், உனக்கு எக்ஸாம் முடியும் காலம் வரைக்கும், சரி தானே. அதே மாதிரி தங்கச்சி உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அதை நீங்கள் என்ன மாதிரி எடுப்பீங்க கொள்வீங்க. உங்களுக்கு 18 வயசு முடிஞ்சு தானே முடிஞ்சு. அப்போ உங்களுக்கு காட்டிருக்கா எடுக்கக்கூடிய மாதிரி அப்படியா இல்லாட்டி என்ன மாதிரி ஏடிஎம் காட்டிருக்கா? ரைட். இப்போ ஏதோ அதுக்கு ஏதோ ஒழுங்காக நீங்கள் செஞ்சு போட்டு அந்த ஒரு அக்கௌண்ட் நம்பரை எங்களுக்கு தந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் ஏடிஎம் கார்டு எது இருக்கோ அது இந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க, கிரெடிட் பண்ணி விடுவோம், சரி தானே. ஓகே. அப்போ வாங்க சைக்கிளை கொண்டு வாங்க பிள்ளைகள். யார் சியானுசன் மற்றது நித்யா தங்கச்சியாக்கள் நீங்கள் உங்களுக்கு அப்படி கவலை ஒன்றும் இல்லை தானே, எங்களுக்கு சைக்கிள் கிடைக்கலன்ட்டு அப்படி கவலைப்படக்கூடாது, சரி தானே. உங்களை எல்லாம் கேட்டு தான் நாங்கள் செஞ்சு பண்ணி தான் வந்தது. ஓ ரைட் ஓகே. காய்ச்சல்காரியும் சேரல சாது வர சிரிக்கிறாள்டாப்பா, ஃபோனை கிட்ட கொண்டு வைக்கல. இதில் இந்த பேங்க் அந்த பில்லுக்குள்ள வந்துட்டு பார் நம்பர் இருக்குல்ல, அந்த பார் நம்பருக்குரிய சைக்கிளை நீங்கள் கொண்டு வாங்க, சரி தானே. மாறி கொண்டு வாமே. மற்ற வந்துட்டு இதில் வந்துட்டு கீழே இதில் வந்துட்டு உங்களோட பேர் எழுதி விட்டிங்கன்னு சொன்னால் சரி. அப்படிலாம் டேமேஜ் ஆகாது. டேமேஜ் ஆகிரும்னு சொன்னால் அவங்க 10 வருஷத்துக்கு கொண்டு தர மாட்டாங்க. சும்மா சொல்கிறேன்னா தம்பி நம்பர் வைப்பாங்களா, நம்பரை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பில்லை வந்துட்டு கொண்டு வாங்கினா சரியா. ஓ அது ஓ இந்த இதில் இருக்கு.
எனக்கும் தெரியும் எங்களை கண்டு பேர் சொல்லுவா போங்க நம்பரை நீ ஓ 78 17 தங்கச்சி என்ன ஓகே இது உங்களோட லிஸ்ட்டா ஓகே தந்துட்டேண்ணே தேங்க்ஸ். ஓகே இதில் மொத்தம் 11 பேரேண்ணா ஓ மொத்தமாக ம் சரி என்னண்டா இதில் நான் இது ஓப்பனாக சொல்கிறேன் சரி தானே இதுக்கு வந்து இப்போ எங்களுக்கு அந்த சைக்கிளுக்கு வந்துட்டு காசு அனுப்பினாங்க இப்போ எப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு சைக்கிள் வந்துட்டு 42,000 சொன்னா தங்கச்சி இப்போ அந்த கொண்டு வர சார்ஜ் வந்துட்டு 4,000 சொன்னாங்க இந்த அப்படி எல்லாத்தையும் கணக்கு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஒரு ஆள் எங்களுக்கு 40,000 போட்டிருந்தா இப்போ உங்களோட சைக்கிளுக்கான கிரயம் வந்து 3,000 முடிஞ்சால் அவங்க வந்து சொன்னது இப்போ காணாட்டி சொல்லுங்க நாங்கள் போடுறோம் ஆனால் கூட குறைய வந்தால் அதை உங்களோட ட்ராவலிங் செலவுக்கு நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க இல்லாட்டி தம்பியாக 3 பேரும் போய்ட்டு எங்கேயாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னவங்க வந்து எங்களுக்கு அவங்க தங்களோட ஒரு ஆதரவை வந்துட்டு எங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்லி சரி தானே அந்த வகையில் வந்து எங்களுக்கு அதில் மொத்தமாக இப்போ எல்லோரும் அனுப்பின அமௌண்ட்டில் வந்துட்டு எங்களுக்கு 30,000 வந்துட்டு மொத்தமாக கலெக்ட் ஆகினது சரி தானே அப்போ 30,000 கலெக்ட் ஆனால் நாங்கள் 3 பேரும் 10,000 எடுத்து எங்களோட பர்ஸுக்கு வைக்கணும் இல்லாட்டி சாப்பிடணும் அப்படி தான் வந்து அவங்க சொன்னது ஆனால் நான் யோசித்தேன் என்னன்னு சொன்னால் அது எனக்கு அது தேவையில்லை ஏன்னா நான் நல்லா இருக்கிறேன் உங்களுக்கு தேவையில்லை தான்டா உங்களுக்கு தேவையில்லை தான் என்ன மரியாதை அப்போ நான் முடிவெடுத்து என்னன்னு சொன்னால் உண்மையிலே வந்து இப்போ நாங்கள் செல்ஃபிஸாக நாங்கள் யோசிச்சிருந்தா அவங்களே வந்து ஓட பண்ணி அனுப்பினவங்க வந்து சொல்லும்போது நாங்கள் அதை செஞ்சிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு அதுவே போதும் ஒரு ஆள் வந்து 40,000 அனுப்பிடுறவர் ஒரு ஆள் வந்து 50,000 அனுப்பிடுறவருக்குள்ளே பேலன்ஸை நீங்கள் வச்சுருங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மையாக நாங்கள் அதை வச்சுருந்தாலுமே யாருக்கும் தெரிய போகிறது இல்லை அதை நானே வந்துட்டு வச்சுருந்துருக்கலாம் ஆனால் உண்மையிலே வந்து நான் யோசித்தது ஓகே நான் அந்த காசுக்கு உங்களுக்கு பம்மௌண்ட்டு வாங்கி தந்தால் ஒரு பிரச்சனை இல்லாமல் வந்து ஈஸியாக போயிடுமென்றக்காண்டி நான் 11 பேருக்கும் பம்ப் வாங்கினேன் சரி தானே அப்போ பம்ப் வாங்கினா 11,250 ரூபா பம்மும் பார்க்கவரும் வந்தது சரியா போன மிச்சம் 18,750 ரூபா இருக்குது அதையும் நான் உங்களுக்கே டிவைட் பண்ணி தந்துடுறேன் நீங்கள் கொண்டு வாங்க 18,750 ரூபான்னு சொன்னால் 16 பேருக்கும் பிரிச்சா அவ்வளோ வரும் புதங்கத்தை கணக்கு இவ்வளோ வேகமாக வருது 18,750 11 பிரிவா நான் வரைக்குள்ள அடித்து கேட்டேன் தம்பியா இப்படி உங்களுடைய பேலன்ஸ் வருது என்ன 11 ஓ 1,700 ரூபா அப்படி வரும் அப்போ 5,000 4,000 3,000 அப்படி பேலன்ஸ் வருது என்ன செய்கிறேன்னு ஒரு ஆள் ஒரு 2 பேரும் சொல்லியிருந்தாங்க அதை நீங்கள் சாப்பிடுவோங்க இங்கேயாண்டு ஒரு அக்கா சொன்னால் வந்து உங்களோட அக்காண்ட படி என்ன கொண்டே கொடுங்க மோதகத்துக்கு அவனுக்கு எதுவும் வேண்டி கொடுங்கன்னு சொல்லி இப்போ எங்களோட மோதகத்துக்கு பாதகத்துக்கெல்லாம் நாங்கள் இருக்கோம் தானே செய்கிறதுக்கு இது உங்களுக்குன்னு வந்தது நாங்கள் உங்களுக்கே தரோம் அப்போ 1,700 என்ன 1,700 அப்படி தர இல்லை தானே அப்போ 18,750 ரூபான்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு 2,000 படி கொடுக்குறேன்னு சொன்னால் அங்கே எவ்வளோ ஆட் பண்ணணும் 22,000 வேணும் இல்லை 22 வேணுமே சரி அப்போ 22,000 தான் மிச்சத்தை நாங்கள் போட்டு 2,000 படி தர்றோம் சரியா நான் யோசிச்சதே அது உங்களுக்கு படிக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அது பண்ணி கொண்டு தருவோம் உண்டு கதையை படம் வேறு என்னத்தை செய்யல இதை விட வேறு என்னத்தை இல்லை 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 என்ன எந்த பஸ் இல்லை நான் அதுக்கு அடுத்தா அதுக்காக 20 ஓகே அண்ணா ஏதோ இருக்கா நீங்கள் பிரித்து கொடுத்துங்க எல்லா பிள்ளைகளுக்கும் 2,000 படி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது படிப்புக்கு என்ன ஏய் பாத்தியலா பழகிட்டாளே தெரியுமா நீங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் ஒரு யூடியூப்பர் அவரை வாழ்த்துக்கள் இந்தா இல்லை இல்லை இட்ஸ் ஓகே அது பரவாயில்ல ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உங்களோட சின்ன சின்ன தேவையிலே பயன்படுத்துங்க லைக் ஒரு கொம்பாஸு ஏன்னா நான் சின்ன பிள்ளைகளில் தான் எனக்கு நான் யோசிச்சு அப்படியே மணிக்கு வந்து தருவோம் உண்டு ஆனால் அது அந்த அடிப்படையாக பம்புன்னாங்க சரி தானே பம்பு வாங்கினாங்கன்றக்குள்ளே அது உண்மையிலே வேர்த்தான உண்டு மிச்சத்தை வந்து நானும் அதில் ஒரு 3,000 4,000 இந்த காசு செலக்ட் பண்ணி உங்களுக்கு தந்துருக்கேன் சரி தானே அவ்வளோவுமே எங்களை எடுக்க சொன்னது ஆனால் எங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கே விரட்டுமான்னு சொல்லி சரியா அதற்கா டிவைட் பண்ணி கொடுத்துங்க வச்சு நான் இப்போ கொடுப்பேன் சரி அதை மாற்றி போட்டா கொடுத்துங்க சரி தானே அப்போ சந்தோஷம் எல்லாம் ஓடிக்கொண்டு போங்க அப்போ உங்களை சிரிக்க வச்சு பார்க்குற காணி தான் போங்க
ஓகே வெரி குட். அவ்வளோ ஒரு ஆள் ஏதோ வேகமான தான் பிடி விட மாட்டேன் அந்த மாதிரி இங்கே தம்பி முந்திரா விட அப்படிதா. ரைட் ஓகே 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 சரி ஐயா என்ன சரி தங்கச்சியா பாய். ஒருக்கா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை இவர்கிட்ட கொடுத்து ஏன்னா வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. பிஓசியாக இருந்தால் பெட்டர், எந்த பேங்க் இருந்தாலும் ஓகே, பிஓசியாக இருந்தால் பெட்டர் தான், ப்ரிஃபரன்ஸ் அதுதான். சரி தானே, எனக்கு அனுப்பிவிடுங்க. சரி தானே, A-level எக்ஸாம் முடிய மட்டும் அது கிடைக்கும். சரி தானே, சரி ஓகேண்ணே. சரி ஐயா, அப்போ நான் வலுக்கிட போகிறோம். சரி தானே. ஓ நன்றி. ஓ மற்றது அந்த இந்த இவெண்ட் இது கொடுக்கப்பா அது இருக்கப்பா மேன். அப்போ ஓகே, நான் அந்த அந்த குழந்தை அடைச்சது காக்களுக்கு இருக்கா தரப்பால் உணர்ந்த கொடுத்துட்டு வரோம். அது கொடுத்துட்டு வரோம். என்ன பக்கத்தே தூரம் போகணுமோ நடந்து போவோமோ? ஓகே இது ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச். சரிடாப்பா அப்போது நம்ம காலையில் விளாங்கடா. ஓகே 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 சரி. என்ன எல்லாம் படித்து பெரிய ஆகலாம் வாங்குவோம், அது மட்டும் போதும். சரியா, படித்து பெரிய ஆகலாம் வாங்குவோம் எல்லாம். பாய் பாய் பாய். ஓகே 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 பாய் பாய். சரி சரி சரி. அப்போ காண முடியும் இப்போ காண முடியாது. எப்போ நான் பொடிய நம்புறேன். சரிண்ணா ஓகேண்ணா பாய். சந்தோஷம் சந்தோஷம். சரி சரி ஓகே 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 ரைட் ரைட். அப்போ சொன்ன உண்மை பாரத படியல் பண்ணா படியலைண்ணா. சரி ஓகே. அந்த பில்லுகளை கவனமாக வச்சுக்கொள்ளுங்க. உண்டா தரப்பால் நாங்கள் அன்றைக்கு வேண்டிக்கு வந்தாங்களே, அடிஷனலாக 2 பண்ணியிருந்தாங்க. சரி தானே, ஆனால் அவைக்கு கிடைச்சிட்டு இல்லோ. அப்போ உண்மையாக சொல்லணும்னா எங்களோட வீட்டை ஒரு சின்ன ஒரு தேவைக்கு தரப்பால் தேவைப்பட்டது. நான் படிக்கல உண்மையாக சொல்கிறேன். அந்த மண் இருக்கா அங்கே அடித்து போடுறதுக்கு. அப்போ இது வந்து எவ்வளோ 4500 தரப்பாலா இது? அதான் என்ன விலை இது? சரி இது 4000 ரூபா வைப்போமா? அந்த 7500 ஓட்டும் ரெண்டுக்கும். ஒன்று 3500 4000 போல இருக்கு. இன்னும் வரியா? ஓ அப்போ ஒன்று நான் இவைக்கு ஆல்ரெடி கிடைச்சிட்டு இருந்தானே. அப்போ அதால் நான் ஒன்று எடுத்து போட்டேன். அந்த காசை இப்போ அவை கொடுப்பேன், பிரச்சனை இல்லையா? இந்த தண்ணிக்கெல்லாம் ஓடி தெரிஞ்சு மோட தெரியும். சரியா சரி இதுதானே விட அந்த வேற விட்டு இந்த மாதிரிக்கா? அண்ணன் தானேயா? அது சரியா. எங்கள் அக்கா இல்லையா? ஏன் பிள்ளைக்கு சளியண்டோ? அது சரியா. எங்கே தருப்பாள் காட்டி மலைக்கு காட்டி விட்டார். சரி சரி. அது எந்த ஹாஸ்பிட்டல்? மந்தி ஹாஸ்பிட்டல். மனுஷன் அம்மா அங்கே அப்போ அங்கே நானே சொன்னேன் தானே, அங்கே போய் நிற்கணும். ஓகே ஓகே ஓகே. பிள்ளை 2 மாதம் ஆகிட்டு 2 மாதம் ஆகிட்டு தானே. ஓகே. என்னண்டா இது நாங்கள் வந்த டைமில் உங்கள்ட்ட தரப்பால் உங்களுக்கு கிடைக்கல. அப்போ அதால் நாங்கள் வேண்டி கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு பிறகு தரப்பால் யார் கொடுத்தது? யார் கொண்டு வந்தது? ஒரு அக்கா ரூபா கொண்டு வந்தான்னு சொல்லி. சரி. அப்போ அதால் நாங்கள் 2 பண்ணியிருந்தாங்க, இன்னொரு சின்ன பண்ணியிருந்தாங்க. அதில் 1 நாங்கள் எடுத்துட்டோம். சரி தானே. இது பெருசு, இதை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே திருப்பி ஒரு மழையோ ஏதாவது ஆபத்து வந்தால் நீங்கள் நிலத்துக்கோ பின்னுக்கோ கட்டுறதுக்கு வச்சுக்கொள்ளுங்க. சரி தானே. மற்றது வந்து லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணா ஆள் தான் வந்து இதை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு உங்களுக்கு செய்ய சொன்னவர். சரியே. அப்போ அவர் வந்து 20000 அனுப்பி போட்டு சொன்னவர். தரப்பாலம் வாங்கி போட்டு மிச்சத்துக்கு அந்த பிள்ளைக்கு தேவையான சமையல் சாப்பாடு சாமானோ இல்லாட்டி ஏதோ மாப்பட்டியோ அதை இதை வேண்டிக்கொண்டே கொடுக்க சொல்லி காசாக கொடுக்கணும்னு சொல்லி சொன்னவர். ஆனால் நாங்கள் இது இன்றைக்கு எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு என்ன வேணுமெண்டு. இப்போ நான் வந்து தேவையில்லாமல் அரிசி பருப்பு பண்ணியிருந்தால் சில அது உங்கள்கிட்ட இருக்கலாம். மற்ற மாப்பட்டி வந்துட்டு உங்களுக்கு கேட்காம நான் வாங்கிடலாம். அது அப்போ அதனாடி நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன். மற்றேன்டா இப்போ நான் இப்போ இதில் வந்து அது 4000 ரூபா தரப்பால் 21000 நான் உங்கள்கிட்ட தாரேன். அதை நீங்கள் அதை 100% நீங்கள் உங்களோட தேவைக்கு பிரயோசனப்படுத்தணும். இப்போ அன்னையை பார்க்க சில பேர் நினைப்பாங்க ஆள் கொண்டே ஒரு காப்போத்தில் அடிக்குதோ இல்லையாண்டு. ஆனால் என்ன அந்த பழக்கம் உங்கள்கிட்ட இல்லை. ஆனால் நான் வந்து எப்போயுமே வெளிப்படையாக வந்து மக்கள் என்ன விதமாக யோசிப்பாங்களோ அப்படி யோசிக்கிறாள் தான் நான் சொல்கிறேன் அந்த மனசில் படுறது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அடுத்த முறை நான் பெரியக்கில் தம்பி கிருஷ்ணாவுக்கா சொல்லுவோங்கன்னு சொல்லி நீங்கள் வேணும் சாமானுக்குரிய ஒரு பில்லு சம்திங் வச்சுருந்தா வாகரத்தை வந்து ஏரியா வந்து உண்மையிலே அப்படி பார்க்குறாங்க மக்கள் எல்லோரும் வந்து அந்த அடிப்படையில் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. படிப்பு ஹெல்ப் பண்ணக்கூட அந்த பண்பையை நீங்கள் வழிபடுத்துகிற மாதிரிக்கு இருக்கணும்னு. அப்போ நான் அதில் அந்த பேலன்ஸ் காசு 20000 4000 தரப்பால் போனால் 21000 நான் தாரேன். நீங்கள் அந்த காசுக்கு
உங்களுக்கு தேவையான பிள்ளைக்கு தேவையான இதெல்லாம் அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா உண்மையாக மெயினாக இந்த காசு வந்துட்டு உங்களுக்கு கிடைச்ச காரணம் அவள் அக்கா தான். நாங்கள் வரைக்குள்ளே அவள் தண்ணிக்குள்ளே குழந்தை கிடச்சி 1 மாதம் இதில் இருந்தபடியா வந்து பார்த்துட்டு தான் ஒரு அக்கா ஒரு தரப்பாடம் தண்ணி உள்ளுக்கு அடி. சரி சரியா இல்லை நாங்கள் என்னென்னா இப்படி தான் நாங்களும் அண்டை வந்த நாங்கள் நீங்கள் இல்லையா இதில் 21,000 ரூபா இருக்குது. பட் இதை வந்து உங்களுக்கு லண்டனில் இருக்க ஒரு அண்ணாவரால் அனுப்பினேன் வரப்போ நான் அவர்கிட்ட இது பேரை சொல்கிறேன் பாருண்ணா ரைட்டு ஜோன் அண்ணான்னு சொல்லி சரிதானே அவர் வந்துட்டு லண்டனில் இருக்கிறார். வரும் பேர் வழிகாண்டோ நான் நினைக்கிறேன் ஜோனண்ட் அவர்கிட்ட பேர் வந்து இருக்குது சுப்பிரமணியம் தேவானந்தனுக்கு ஒரு பேர் இருக்குது எனக்கு தெரியல. நினைக்கிறேன் அவர் வந்துட்டு பேர் சொல்ல விரும்புகிறவராக இருந்தால் அதை எனக்கு எழுதி விட்டுருப்பார். எனிவே ஜோனன்னா உங்களுக்கு நன்றி. அண்ணாண்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 995. இப்போ நீங்கள் அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்களா அண்ணாக்கு? தேங்க்ஸ் சார். எனக்கு இல்லை ஜோனண்ணாக்கு நன்றி. ஓகே அவர் வந்து அந்த மழை டைமில் உங்களோட ஒய்ஃபை பார்த்து தான் இந்த ஒரு காரியத்தை செஞ்சோம் சரி தானே. இதை முழுக்க நீங்கள் உங்களோட அந்த குழந்தை பிள்ளைங்க சேவைக்கு பயன்படுத்துங்க. இப்போ எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார்கள் ஆள் அண்டைக்குள்ளே அவாக்கு நிறைய மெடிக்கல் செலவுகள் எல்லாம் இருக்கும். நீங்கள் பாருண்ட வரைக்கும் தான் நான் இங்கே நின்றாது இல்லை நான் நீங்கள் போயிருப்பேன் வேலை போட்டு அப்படிக்கே போனேன் சொன்னேன் வந்துட்டு போனாங்க. சரி சரி சந்தோஷம். அப்போ போட்டு வர சரி ஏதோ நின்றதில் ஏதோ ஒரு பலன் இருக்குது தானே. இப்போ அம்மா வைஃப் வந்தாங்க நிற்கிற பிள்ளையோட நீங்கள் இங்கே நின்று ஒரு நிதி உதவி கிடைச்சா அவங்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்பாக தானே. இப்போ மேலே காலம் வேலை இல்லாத காலம் தானே. அப்போ நீங்கள் தரப்பால் 4,000 ரூபா அந்த வீடியோவில் பாருங்க. நான் போய் சொல்லலை நீங்கள் காட்டினா நான் பார்த்தீங்க சரியா. மற்றது 26,000 அனுப்பினவரன்னு நாங்கள் அதில் ஒன்றும் சீட் பண்ண இல்லாது ஏன்னு சொன்னால் நான் சொல்ல விரும்பல வேணாம். ஓகே நான் பாரம் போயிட்டு சரியா சரி என்ன ஓகே சரி சந்தோஷமாக இருக்கும். பாய் கேம்ம யாரு பயம் பாய் பாய் தலைவர் தான்டாப்பா பாய் பாய் பாய். மறுபடியும் வருவோம். ஏதாவது தேவைகள் இருந்தால் தம்பி கதைப்பான் அதை நாங்கள் செய்வோம் சரியா. ஓகே பாய். இப்போ தானே ஓடி காட்ட பண்ணிக்கிறான்டாப்பா. இப்போ கொஞ்ச நாள் அதுதான் பிரச்சனை இல்லை. பசியும் இல்லை நித்திரையும் இல்லை பாப். ஓ அண்ணா வரட்டே என்ன மாதிரி ஆளஞ்சு அண்ணே உங்களோட பிள்ளைக்கும் கொடுத்தா சைக்கிள் தமிழ்லாண்டியாப்பாவே ரைட் ஓகே அதான் அதங்க கண்டாங்க வாரம் போட்டா சரி ஓகே ஓகே. மருந்து தண்ணி மருந்துக்கு இருக்கிறீங்க தண்ணியா சரி வரோம்மா. ஓ ரெண்டே பார்க்கலாம் எப்படி என் கஷ்டமோ டைம் ஆகிட்டுது. அதை விட நாங்கள் எப்படியும் ஒரு வீடியோஸ் அவைக்கான பூர்ணமாக இல்லை ஏன்னா தம்பி சொல்கிறாண்டா ஓகே தானே என்ன பிரச்சனை இல்லை. யாருக்கு இப்போ அந்த வீட்டில் அந்த அம்மாவும் யாரும் இருக்குது ஓ இது யாரும் எனக்கு அனுப்பினதோட அப்போ வீடியோ யாரும் அப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து அதே மாதிரி வயசு குணாக்கள் 2 பேர் இருக்கிற மாதிரி வந்து என்ன தெரியல இல்லை அங்கெல்லாம் இருக்கணும். மற்ற என்னன்னு சொன்னால் அந்த அடுத்த பெண் தலைமைத்துவ குடும்பம் உண்டு மனுஷங்க பட்டுட்டு போய் அப்படின்னா நாங்கள் இப்படி தான் சொல்லணும். திருப்பி அந்த கிராமத்துக்கு இறங்கி அப்படி எத்தனை குடும்பம் அங்கே இருக்குது 90 முறை கண்டிஷனில் இருக்காது தானே. அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே வரும்பப்பட்டாக்களாக தெரிவு செய்யுங்க. அவைக்கான முக்கியமான தேவைகளை நாங்கள் என்ன கண்டு அதுகளை வேண்டாம் செஞ்சு கொடுப்போம். பிள்ளைக்கு சைக்கிள்னு சொன்னால் மற்ற அப்படி இருக்கும் தானே. அப்படின்னா நாங்கள் ஒரு அதுக்கு மினக்கடுவோம். நீங்கள் தான் மினக்கறியல் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ உங்களுக்கு என்ன தந்துட்டு போட்டு சோடா இருக்கு இல்லைடா கொடு அதே நாங்கள் குடிப்போம். வேறு என்ன எல்லாருக்கும் புரியாது என்னென்னு சொன்னால் இப்போ அண்டை சத்தியமாக ஓடின இந்த இதுக்குள்ளே ஓடினதுக்கு தண்ணி இந்த மோட்டர் வெஹிக்கில் போய் கேஸ்கட் போயிட்டு அதுக்கு 18,000 திருத்த விட்டுருக்கேன். அது இப்போ யாருக்கும் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அது சரியா 4 நாளாக அவங்க இருக்கு. சாதாரணமாக இங்கே இருந்து வேலை செய்கிறபடிகளுக்கு 18,000 ரூபான்றது பெரிய ஒரு கஷ்டமான விஷயம்னா கூலி வேலை தானே செய்கிறாங்க. அவன் எங்கே இந்த பேசங்க ஆக்கினி என்னட்டியா தந்துட்டியா இந்த கையில் இருக்கு ஓகே இந்தாங்க. அப்போ நான் ஒரு அண்ணாவே தான் அப்படி இல்லைடாப்பா என்ன இப்போ இஞ்சாத வாருவேன் இந்தாங்க இதை வச்சுக்கோங்க. இது பரவாயில்ல நீ மினக்கட்டை வச்சு தம்பியா பிரச்சனை இல்லை நான் தந்தா இருக்குது சரி. ஒரு டைம் நாங்கள் வேண்டி தெரியல ஏன்டா உண்மைதான் ஏன்டா நிறைய சிரமப்படுறேடாப்பா. உனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் கட்டாயம் நம்பிக்கை இருக்குது கட்டாயம் கிடைக்கும். அதை பற்றி டோன்ட் வரி ஏதோ ஒரு வகை கொண்டாங்க இது அப்படியே திடீர் கொண்டா என்ன இதை என்ன இல்லை என்ன சொல்ல கொண்டில் குடிக்கணும் எல்லாத்தையும் அளவான கூடல இருக்கு இப்போ
என்ன உன் தந்தை சைக்கிளும் காற்று போயிருக்கின்றான் பார்த்துட்டு சொல்கிறது. என்ன அந்த ஃபேமிலியோ? இல்லை நான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்குள்ளே நான் தெரிவு செய்து எடுக்கிறாண்டா ஓகே எனக்கு. நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இப்போ ஏதாவது ஒரு கேட்டகரி கீழே கொண்டு வந்து தானே செய்யலாம். இப்போ அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு இங்கே படிக்கிற பிள்ளைகளை நாங்கள் கண்ட மாதிரி அங்கேயும் வந்து படிக்கிற பிள்ளைகளாக பார்த்து அவையின் தேவையை ஃபஸ்ட்டு பூர்த்தி செய்வோம். அது பிறகு வந்துட்டு ஏ லெவலில் பாருங்க. ஏ லெவல் தானே முக்கியம். ஏ லெவல்லையும் நீங்கள் 2026 வச்சு மாதிரி அப்படி அந்த மாதிரி பாருங்க. ஆக கூட வருதுன்றேக்க நாங்கள் அதுலேருந்து எலிமினேட் பண்ணுறோன்னா ஒவ்வொரு இதை யூஸ் பண்ண தானே வேணும். இப்போ ஒரு 30 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் 2026 பட்ஜெட் இருந்தீங்கன்னா டக்குன்னு குறைஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்து மற்ற சைக்கிள் மண்டைக்கு கட்டாயம் இருக்கும். இல்லாட்டி சைக்கிள் இருக்கும். இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணி உண்மையான தேவை ஒன்று இருக்குதுன்னா நீங்கள் வந்து பார்த்து செய்யுங்கன்னா பிரச்சனை. நாங்கள் வந்து பார்த்து எல்லாரையும் கூப்பிட்டு காய்ச்சி போட்டு அதுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதில் பிரச்சனை இல்லை. சரி ஏன்னா ஓகே. சோடா அப்படி இருக்குது? நல்லா இருக்குது சோடா. நல்லா மனசு சாப்பிட்டு என்னட்ட உண்மையான காசும் இல்லை தெரியுமா? உண்மையிலே சொல்கிறேன். மற்றது இறைக்கிற கிணறு தானப்போ எப்பயுமே ஊரும் வந்து விளங்கலையே. அப்போ நாங்கள் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து எங்களால் இயன்ற காரியத்தை கொடுக்காது எங்களுக்கு இன்னும் இரட்டிப்பாக வந்து கிடைக்கும். விளங்குதா? அது எங்கேருந்து கிடைக்குமென்னு எதிர்பார்த்து நாங்கள் செய்யக்கூடாது. ஆனால் ஏதோ ஒரு வழியில் கிடைக்கும். அது வந்து பணமாக மட்டும் இல்லை, நிறைய இடங்கள்லேருந்து நிறைய ஆபத்துக்கள்லேருந்து எங்களை அதை காப்பதை கொண்டு சோடா முன்னாடியும் இந்த சோடா தந்தால் சரிடா தம்பிட விடுவோம் குடிக்கிறோம் பஸ்ஸுக்கு. நீங்கள் கொடுத்த இந்த சைக்கிள் பிள்ளைகள் நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பினோம். கட்டாயம் எடுப்போம். கட்டாயம் ஒரு நல்ல நீங்களாம் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும்டா. அடுக்கிறான் எங்களுக்கான பெரிய வெட்டியாக இருக்கும். சரிதானே? யாரையும் தூக்கி ஏற்றி கொண்டு போவா அந்த சைக்கிளில் அம்மானே அடி வாங்குவா சொல்லி போட்டேன்னா வந்துக்கான் போய் 4 பொட்டு பிள்ளையாக கிடக்கும். இந்த பொட்டு வைக்கிறவனோட நம்பக்கூடாது. அதிகமாக பொடிக்கலை அவ்வளோ என்ன ரிசல்ட் ஆகும்? நல்ல ரிசல்ட் 5 சொன்னீங்க. 3 என்ன ரிசல்ட் என்ன? ஓகே. சிம்பிளாக ஒரு உதாரணம் என்ன எடுத்துப்பாங்களா? இன்றைக்கி நானும் பயங்கரமாக வெக்கப்பட்டேன். என்ன வெக்கம்ண்டா கடும் வெக்கண்டாப்பா. ஒரு பொம்பளை பிள்ளைன்ற தலையை கூட இருந்து அப்படி வெக்கப்பட்டேன். என்ன ஒரு வீடியோவில் வந்து கதைக்கு இவ்வளோ ட்ரையல் பார்த்துருப்பேன். இன்றைக்கி நான் வெக்கப்பட்டு நான் சில விஷயங்களை ஒய்ப் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போயிருப்பேன். நான் என்ன கடவுள் வந்து சந்தர்ப்பத்தை தலையக்குள்ளே அதை பயன்படுத்தணும். விளங்குதா? பாகுபலியில் சொல்லுவாங்க குமாரவர்மா காலம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும், அதை பயன்படுத்தின தான். அதே மாதிரி அதை நாங்கள் பயன்படுத்திட்டா மேலே வந்துடுவோம். இல்லாட்டி அப்படியே இருக்க வேண்டியான். ஏன்னா ரைட் ஓகே. வேறு போட்டு சந்திப்போம் மறுபடியும். வா ஓகே. நீங்கள் பார்த்து சொல்லுங்க தம்பியா. ரைட்டா பாயா.